அனைவருக்கும் வணக்கம். பழந்தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனை என்ற தலைப்பில் அலகு 2இல் நிலவியல் என்ற தலைப்பில் வைத்திருக்கிறார்கள். நிலவியல் என்று சொன்னால் நிலத்தை பற்றி முழுமையாக அறிதல் என்று பொருள். அதாவது நிலத்தினுடைய தோற்றம், நிலத்தினுடைய தோற்றுவாய், அதனுடைய வரலாறு, அதனுடைய இயற்பியல் தன்மை, வேதியியல் தன்மை, இதையெல்லாம் நாம் அறிந்து செயல்படும் உலோகவியல், கணிதவியல் என்ற நிலையில் நிலத்தில் கிடைக்கின்ற பாறை வடிவங்கள், கற்கள், வண்ணக்கற்கள், கனிம வளங்கள், உலோக வளங்கள் இவற்றையெல்லாம் படிப்பது. சங்க இலக்கியத்திலே நிறைய மாந்தர்களை பற்றி பாடுகின்ற பொழுது வாழ்வியல் சிந்தனையாக இடையில் இதை பற்றிய பதிவுகள் வருகிறது. மண்ணை அவர்கள் எப்படி பிரித்தார்கள், நிலத்தை எவ்வாறு அவர்கள் பரிணாமப்படுத்தினார்கள், முதலில் சைனாக்காரன் அதை பற்றி ஆராய்ச்சி செய்திருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் வரலாற்றில் வெளி உலகத்திற்கு மொழிபெயர்ப்பு இல்லாதனால் நம்முடைய முன்னோர்களுடைய பெயர்கள் குறைவாகவே பதிவாயிருக்கிறது. முதலில் நிலத்தை பரிணாமப்படுத்தியவர்கள் இவர்கள்தான் என்று மேலை நாட்டவர்கள் மிக அழகாக சொல்லுகின்ற அளவுக்கு நிலப்பரிணாமத்தை, நிலத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். எப்படி நிலம் சரிவு பெற்றிருக்கும், பரிணாமம் பெற்றிருக்கும். சூரியனிடமிருந்து பிரிந்து வந்த அந்த எரிக்கல் தான் குன்றாக விழுந்தது. அந்த குன்றிலிருந்து அதிலிருந்து நிறைய மண்கள் உருவாகி அந்த காடு பகுதியாகவும் அந்த மண்ணே ஆற்று பகுதிக்கு சமநிலை பிரதேசங்களாக ஆகியிருக்கிறது. அந்த ஆறு கடலில் போய் சேர்வதனால் நெய்தல் நிலம் என்று இந்த 4 வகையான நிலங்களை சொல்லி, குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் தெரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் என்று நல்லியல்பு இழந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் என்று இளங்கோடிகள் சொல்வது போன்று குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் கெட்டு போச்சுன்னா அது பாலைவனமாக மாறிடும் என்ற கருத்தை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு நிலவியலும் மனிதர்களோடு அந்த இடம் சார்ந்த நிகழ்வுகளை இவர்கள் அங்கு கருப்பொருள், உரிபொருள், முதல் பொருள் என்ற அடிப்படையில் பார்த்திருக்கிறார்கள். மண் வகைகளை பார்த்தோம் என்று சொன்னால் செம்மண், வர்மண், களிமண், கரிசல் மண் போன்ற மண்களெல்லாம் பிரித்து பார்க்க முடியுது. இப்போ சங்க இலக்கியத்திலே கூட செம்மண் பற்றிய பதிவு, செம்புல பெயர்நெல் போல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே என்று பாடல் வருகிறது. நெய்தல் நிலத்தை படைத்து சொல்ல அந்த ஒன்றுக்குமே உதவாத ஒன்றாக ஒவ்வொரு மண் இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க முடிகிறது. இப்போ வண்டல் மண் பற்றிய பதிவுகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. ஆக மனிதர்களோடு நிலத்தை ஒப்பிடுகின்ற சூழலை, நிலத்தின் இயல்பால் நீர் பிரிந்தற்று என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இப்படி நிலத்தினுடைய இயல்புகளை அறிந்து அங்கிருக்கின்ற ஒழுக்க சூழல்கள், அந்த சூழலை அழகாக இலக்கியங்களிலே பதிவளித்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக இலக்கியங்களை ஆராய்கின்ற பொழுது பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நிலத்திலும் இந்த நிலத்தை நிலம், நீர், தீ, வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் என்று தொல்காப்பியர் கூறுகிறார். மண் திணிந்த நிலமும் என்று புறநானூறு சொல்லுது. நிலத்தோடு நீரே உணவென்பது, நிலத்தோடு நீரே உணவு என்பது நிலமும் நீர் தான், அதை பத்திரமா பாதுகாக்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி. அப்போது நிலத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்காரு. வரப்புயர அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. இப்படி நிலத்தை பற்றிய நிறைய பெயர்கள், நிறைய நம்முடைய முன்னோர்கள் அதனுடைய பொருள்பட நிறைய பெயர்களையும் கொடுத்திருக்கிறார்கள். இப்போது நம்முடைய நிலம் அடிப்படை என்று பார்த்தால் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தால் காடு, காடிலிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் சமவெளி பிரதேசம், சமவெளி பிரதேசத்தை தாண்டி போனால் கடல் வந்துடும். இந்த அடிப்படையில் தான் இயற்கையினுடைய அடிப்படையில் இந்த பரிணாமத்தை அவர்கள் பிரித்திருக்கிறார்கள், நிலப்பரிணாம கோட்பாட்டை வகுத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. குறிஞ்சி நில மக்கள் இனக்குழுவாக வாழ்ந்தபோது இயற்கையில் கிடைத்த உணவை தேடி சேகரித்த சூழலையும், வேட்டையாடி உணவை அவர்கள் பெற்ற நிலையையும், அந்த நில மக்களினுடைய வாழ்வியலையும், அங்கு அந்த நிலத்தில் கிடைக்கின்ற உணவுகள், அந்த மக்களை பற்றிய குறிப்புகள், அவர்கள் வணங்குகின்ற தெய்வங்கள் என்ன என்பதையும் சொல்லியிருப்பார்கள்.
அந்த குறிஞ்சி நில மக்களினுடைய தெய்வம் முருகப்பெருமான். மக்கள் குறவன் குறத்தி, திணை விதைத்தல், மலை நெல் எடுத்தல், மூங்கில் அரிசி, அங்கு புலி, சிங்கம், கரடி போன்றவை வாழ்ந்த தன்மையும், குறிஞ்சிப்பூ காந்தல் நிலத்தில் இருந்ததால் ஆனிரை போர்கள் குறிஞ்சி பூவை சூடிக்கொண்டு வந்தனர் என்பதையும் என்ற கருத்துக்கள் எல்லாம் அந்த திணை விதைத்து பரணமைத்து பகலில் பெண்களும் இரவில் ஆண்களும் கிளிகளை விரட்டிய தொழில்களை எல்லாம் செய்தார்கள். தேனெடுத்து திணை விதைத்து போன்ற தொழில்கள் எல்லாம் நிலத்தினுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தொழில்களையும் அமைத்து கொண்டார்கள். அந்த ஒழுக்கங்களையும் மேற்கொண்டார்கள். புணர்தல் நிமித்தம் என்ற ஒழுக்கத்தையும் அங்கு மேற்கொண்டார்கள் என்பதையும் தெளிவாக பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால், அடுத்தது முல்லை நிலம். முல்லை நிலத்தில் என்ன மாதிரியான வேலைப்பாடுகள் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கு பெரும்பாலும் கால்நடை வளர்ப்பு இருந்தது. விவசாயம் உள்ளிட்ட கால்நடை வளர்ப்புகள், பெரும்பாலும் ஆடு மாடுகளை வளர்த்தார்கள். இந்த ஆடு மாடுகளை வளர்த்து அதன் மூலமாக பால், தயிர், வெண்ணெய், மோர், நெய் போன்றவற்றை எல்லாம் எடுத்தார்கள். முல்லை நிலத்திலும் திணை, அரிசி, வரகு, அவரை போன்ற பயிர்களை இட்டாலும் சொரும் சொத்தாக ஆடு மாடுகள் தான் இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இங்கு பசுவின் பாலை விட இனிமையானது வேறு எதுவும் இல்லை என்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கிறது. தோட்டத்தில் கிடைக்கும் இனிய தேன் கலந்த பசுவின் பாலை விட இனிமையானது என்கிறாள் அப்படின்ற ஒரு பாடல் ஒன்று வருது ஐங்குறு நூற்றில். உவலை குவலின் கீழ்மான் உண்ட எஞ்சி வழலூர் ரே அப்படின்னு சொல்லிது. இப்போ அன்னை வாழ் வேண்டன்ன நம் படப்பை தேன் மயங்கி பாலினும் இனிய அவர் நாட்டு உவலை குவலன் கீழ்மான் உண்ட எஞ்சிய வழலூரரே என்றார். என் தலைவன் நாட்டில் கிடைக்கும் நீர் மான் உண்டு எஞ்சி அழகிய சிறிதளவு நீர்தான் என்றாலும் அதன் சுவை நம்முடைய வீட்டில் தோட்டத்தில் கிடைக்கும் இனிய தேனுடன் கலந்த பசும்பாலை போன்றது என்று அந்த முல்லை நிலத்தை பற்றிய செய்திகள் வருகிறது. அப்போ அந்த நிலத்தினுடைய முல்லை நிலத்தில் அந்த இருத்தல் நிமித்தம் உரிபொருளாக இருக்கிறது. எப்பொழுது வருவார்கள் என்ற இயக்கம் இருந்த நிலையை அதில் பார்க்க முடியுது. அதே மாதிரி மருத நிலம், வயல் சார்ந்த நிலத்தில் அவர்கள் அந்த நிலத்தை எவ்வாறு மேம்படுத்தினார்கள்? பெரும்பாலும் உழவு தொழில்களை, நீர் பாய்ச்சுதல், அண்ட வெட்டுதல், ஏர் உடுதல் போன்ற பணிகள் எல்லாம் இந்த உழவு தொழில்தான் செய்தார்கள். இப்போ இந்த உழவு தொழில் செய்தலில் அவர் என்னென்ன பயிர்களை வளர்த்தெடுத்தார்கள்? நெல், கரும்பு, வாழை, கோதுமை போன்ற பயிர்கள் எல்லாம் அந்த நிலத்தை பயன்படுத்தி பயிரிட்டு வளர்த்தெடுத்தார்கள் என்ற நிலையையும் அந்த நிலத்தினுடைய பயன்பாடுகளையும் அறிந்தே அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் கூட ஆதாரமாக இருக்கிறது. தாழ்வளம் படுப்ப சேன்புலம் படர்ந்தோர் நாளிழை நெடுஞ்சுவர் நோக்கி நோய் விழுந்து ஆழல் வாழி தோழி தாழாது அகம் என்ற பாடல் ஒன்று வருகிறது. இப்போது இந்த மருத நிலத்தை பற்றிய செய்தி இப்படி இருக்கிறது. இப்போது சென்புலம், மென்புலம் என்பது வழலை உழுத உழவர் பற்றிய புறநானூறு குறிப்பிடுகின்ற தன்மை. அருமிலை இருக்கை அதுவும் மனையும் வேட்டர் சிறார் ஆர் சேட்புலம் படராது புடமனைங் கொண்டு குறுந்தால் உடும்பின் விழுக்கு நினம் பெய்த தயிர்கண் மிதவை என்று 464வது பாடல் குறிப்பிடுகிறது. மருத நிலத்தில் பெரும்பாலும் உழவு தொழில்கள் நடந்தது. இங்கு ஊடல் உரிபொருள் வந்தது. இது இந்திரன் கடவுளாக இருந்தார் என்ற செய்தியையும் அதில் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நெய்தல் நிலம், கடலும் கடல் சார்ந்த பகுதி தான் நெய்தல் நிலம். இந்த இடத்துல பரதவர் என்ற மக்கள் வாழ்ந்தார்கள். இங்கு உப்பு எடுத்தல், உப்பு காய்ச்சி எடுத்தல், அடுத்தது மீன் விளைவித்தல், முத்தெடுத்தல் போன்ற தொழில்கள் செய்தார்கள். நிலத்துக்கு ஏற்ற மாதிரியான தொழிலை இவர்கள் அமைத்து கொண்டிருந்தார்கள். நில சூழலை இவர்கள் அறிந்து வாழ்ந்தார்கள் என்பதற்கு அங்கு மீன் பிடித்தல், முத்தெடுத்தல்
உப்பு காய்ச்சி எடுத்தல் என்ற அறிவியல் சார்ந்த செய்திகளை, நிலத்தை, நிலவியலை நன்றாக நில சூழலை அறிந்திருந்தார்கள் என்பதற்கு இது ஆதாரங்கள் இருக்கிறது. எனவே நாம் இந்த செய்திகளை தொகுத்து எழுதினாலே போதும். பாலை நிலம், மணல் சார்ந்த பகுதியில் பாலை நிலம், இப்போ சொன்ன மாதிரி முல்லை குறிஞ்சி வறண்டு போனால் பல பாலை நிலமாக மாறுகிறது. அங்கு தெய்வம் கொற்றவை, அங்கு பெரும்பாலும் கொள்ளை தொழில் தான் நடக்குது. எப்போ வறுமை வருதோ அங்கே கொள்ளை தான் நடக்கும். அதை இவங்க யதார்த்தமாக பதிவு செய்கிறார்கள். இப்படி தான் நம்முடைய நிலவியல் சூழல் அமைந்திருந்து அதுக்கேற்ற மாதிரியான தொழில்களையும் செய்திருந்தார்கள் என்பதை நீங்கள் எழுதலாம். குறிப்பாக இதை எப்படி கேள்வியாக கேட்பாங்கன்னா, சங்க இலக்கியம் சார்ந்த நிலவியல் தன்மையை குறித்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி எழுத வேண்டும். எனவே ஒவ்வொரு 5 நிலங்களை எழுதிவிட்டு அதற்குரிய முதல் பொருள், கருப்பொருள், உரிபொருள் என்ற நிலையில் நீங்கள் ஒரு கட்டுரை மாதிரி எழுதினால் சால சிறந்ததாக இருக்கும். எனவே மாணவர்களே, அறிவியல் அடிப்படையிலும் இதற்கு ஒரு கருத்துக்களை நீங்கள் ஆதாரத்தோடு, இதோடு இப்போ அறிவியல் என்பது தனிப்பட்டதல்ல, சூழலை நன்கு ஆராய்ந்து அந்தந்த நிலவியலுக்கு ஏற்றவாறு இந்த மண்ணில் அவர்கள் பயிர் வைத்த நிகழ்வு, ஒழுக்கங்களை மேற்கொண்ட நிகழ்வு, தெய்வத்தை முன்னிறுத்திய நிகழ்வு, விலங்கினத்தை முன்னிறுத்திய நிகழ்வுகள், இப்படி அந்த இயற்கையை ஆராய்ந்து அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு இவை மிகப்பெரிய சான்றாக அந்த நிலவியல் சூழலை அவர்கள் அறிந்தார்கள் என்பதை தெளிவாக இந்த கட்டுரையில் புலப்படுகிறது. எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.